அடர்த்தி வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அப்போ அடர்த்தி எப்படி புரிய வைக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு இந்த ஒரு ஸ்டீல் பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஸ்டீல் பாக்ஸுக்கூட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே கன அளவு தான், ஆனால் இதில் வந்து இதுக்குள்ளே இருக்கிற எடை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதோட டென்சிட்டி வந்து அதிகமாகுது. இப்போ நான் பண்ணுறேன், ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி எடுக்கும்போது இதோட டென்சிட்டி வந்து இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா இது வந்து இதோட மாஸ் வந்து இன்னமும் அதிகமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே அளவுள்ள பொருள் தான், கன அளவு ஒன்று தான். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அடர்த்தி பார்த்திங்கன்னா நிறைய பொறுத்து இருக்குது. அப்போ நிறை மாற மாற அடர்த்தி வந்து மாறும். நிறை குறைஞ்ச அடர்த்தி குறையும், நிறை அதிகமாச்சுன்னா அடர்த்தி அதிகமாகும். அப்போது பார்த்திங்கன்னா ஒரே கன அளவு உள்ள பொருள் தான் மூணும், ஆனால் அதோட நிறை வந்து மாறி இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் கூட காட்டுறேன். மிதக்குது, தண்ணி பாதி வச்சு போடுறேன், அப்பயே மிதக்குது. தண்ணி ஃபுல்லாக வச்சு போடுறேன், உள்ளே போயிடுச்சு. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு மிதந்ததுக்கு காரணம் தண்ணி அதில் ஒன்றுமே இல்லை, அது எடை அது அடர்த்தி கம்மியாக இருந்திருக்கு. ரெண்டாவது இருந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருந்திருக்கு. மூணாவது இருந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அடர்த்தி ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதுக்கு தண்ணி உள்ளே போயிருக்கு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.